ஏஆர் ரஹ்மான் ஆனிமே சாங் கம்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? யுவன் பண்ணால் எப்படி இருக்கும்? ஹாரிஸுங்க, ஹாரிஸ் தான் நல்லா இருக்கும். திவாலிப்பா ஆனிமே பாட்டு பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ ஆனிமேல வந்துட்டு ஃபைட்ஸ் அண்ட் தென் ரொமான்ஸ் இது எல்லாமே இருந்தாலுமே மெயினாக நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்துட்டு ஆனிமே ஓப்பனிங்ஸ் அண்ட் ஓஎஸ்டி. ஸோ அதை எண்டிங்ஸ். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனிமே ஓஎஸ்டிஸ், ஓப்பனிங்ஸ் அண்ட் எண்டிங்ஸ். எனக்கு இருக்கிற நேரத்துல நான் என்ன பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்க்க முடியும். இஷ்டம் தான் பாரு, இஷ்டம் இல்லைன்னா கலந்து நேற்று என்ன நடந்தது தெரியுமோ அப்படின்னு அக்கா தங்கச்சி 2 பேரையும் கரெக்ட் பண்ணாண்டா. வண்டியில் போகும்போது பாட்டு கூட போட்டு கேட்டு. ஸோ நான் வந்து சில ஆனிமேக்கு வந்துட்டு ஓப்பனிங்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், அது நான் ஒத்துக்கிறேன். பேசிக்காக என்னென்னா வந்துட்டு நான் ஒரு ஓப்பனிங் ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போதே நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்துட்டு அதை திருப்பி பார்க்குறதுக்கு நான் வருவேன். இல்லைனா அந்த இதை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த எபிசோட் மட்டும் பார்க்குற மாதிரி தான் இருந்தேன். சில இதில் எப்படின்னா நான் அந்த இதை ஸ்கிப் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் சில சாங்ஸ்லாம் அனிருத் மாதிரி கேட்க தான் பிடிக்கும். பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. ஸோ அந்த மாதிரி சில ஓப்பனிங்ஸ்லாம் வந்துட்டு நான் ரீல்ஸ்லேயோ இதுலேயோ பார்த்துட்டு கேட்டுட்டு அடுத்து வந்து திருப்பி பார்த்ததெல்லாம் உண்டு. ஸோ நம்மளோட பெஸ்ட்டு ஓப்பனிங்ஸை சொல்லுவோம். ஸோ உங்களோட ஃபேவரட் ஓப்பனிங்ஸை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன் உனக்கு இந்த வேலை? ஒரு விளம்பரம். இதுல இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த மாதிரி பாக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஓப்பனிங் ஸ்கிப் பண்ணி பாக்குறது, ஓப்பனிங் ஸ்கிப் பண்றதுனால ப்ரோ ஓப்பனிங் ஸ்கிப் பண்ணீங்களா ப்ரோ அப்படின்னு ட்ரூ ஒட்டாக்கு கிடையாது அப்படின்னு. வேண்டாம், எனக்கு இருக்கிற நேரத்துல நான் என்ன பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்க்க முடியும். அந்த ஓப்பனிங் அப்புறமா நான் வண்டியில போகும்போது பாட்டு கூட போட்டு கேட்டுருவேன். இதுல வேற ஓப்பனிங் ஸ்கிப் பண்ண கூடாதுன்னு அதெல்லாம் கிடையாதுங்க. ஓப்பனிங் அடி வாங்கியிருக்கான், வேற ஒன்றும் இல்லை, அந்த வன்மம் தான். அவனுக்கு இஷ்டம் தான் பாரு, இஷ்டம் இல்லைன்னா கிளம்பு, அவ்வளவுதான். என்ன அழகா நெத்து நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டப்பட்டு வந்திருக்காயா. ஆனா நம்ம நான் ஒன் பீஸ்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ ஃபுல் பிஞ்ச் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு ஓப்பனிங் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. நான் வரிசையா அந்த இது போகணும்னா இது பண்ணும். ஆனா ஒன் பீஸ்ல நான் ஒரு 4 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓப்பனிங் முடிஞ்சு ஒரு ஃபிளாஷ்பேக் இது போடுவோம். ஃபிளாஷ்பேக் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு அப்படின்னு ஆரம்பிப்போம். அதுவே ஓடும் எல்லாரும். அதுவும் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா இதுல ஒன் பீஸ் பாத்தீங்கன்னா 2.5 நிமிஷம் போகும். எல்லாரும் ஓப்பனிங் 1.5 நிமிஷம் தான் இருக்கும். ஆனா ஒன் பீஸ் ஓப்பனிங் மட்டும் 2.5 நிமிஷம் ஓட்டுவோம். எந்த நேரத்துல எந்த ரெக்கார்ட போடணும்னு எனக்கு ஒருத்தனுக்கு தாங்க தெரியும். அதுக்குதான் காம்படிஷன் எண்டிங்கே தலையா வைக்கல. எண்டிங்கே கிடையாது. இப்பதான் கொண்டு வந்துருக்காங்க எண்டிங்க. இப்போ அதையும் கொண்டு வந்துட்டாங்க, என்ன பண்றது? இதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, எண்டிங்ல அந்த டு பி கண்டினியூட் போட்டு அடுத்து என்ன நடக்குதுன்றதும் காட்டும். அதுவாச்சும் பரவாயில்ல, ஒரு ஹைப் இருக்கும் அடுத்த சீசன். ஆனா ஓப்பனிங் முடிஞ்ச உடனே நேத்து என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பானுங்க. அதுவும் இந்த மெரைன் போர்ட் ஆர்க்கு அப்பெல்லாம் வந்து அவ்வளவு நேரம் இதுலயே போவோம். அவனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவானுங்க, இங்கதான் வந்து இவர் ஒயிட் பியர்ட் வந்தாரு, தண்ணி கடியில வந்தாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க நடந்து வந்தாங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரியும்டா, ஏன்டா சரி ஒன் பீஸ் வீடியோவா மாறுது. நிறைய பேர் வந்துட்டு நருட்டோ ஓவர் ரேட்டட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் நருட்டோவோட ஓப்பனிங்ஸ் தான் வந்துட்டு நிறைய இதில் கான்ட்ரிபியூட்டே பண்ணியிருக்கு. ஸோ எப்படின்னா இப்போ மியூசிக், ஆனிமே மியூசிக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம்னா ப்ளூ பேர்ட், டோக்கியோ கவுலோட அன்ராவல், இந்த 2 சாங் தனியாக இருக்கும். மீதி நம்ம எல்லாரோட ஃபேவரட்ஸும் தனியாக இருக்கும். ஸோ இந்த பாட்டில் இருக்கிறது எல்லாருமே கேட்டதாக இருக்கும். ஸோ இப்படி தான் கிளாஸிஃபை ஆகுது. அதுலேயுமே வந்துட்டு சில ஓப்பனிங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபேவரட் ஓப்பனிங்ஸ் என்ன? ஃபார் ஓப்பனிங் நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டீங்க. 91 டேஸ் ஓப்பனிங். 91 டேஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. வந்து ஓஜி வீப்ஸ் மட்டும் தான் இதை பார்த்துருப்பாங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவான அனிமே, அது ஒரு மாஃபியா ரிலேட்டட் அனிமே. அது ஓப்பனிங் செம்ம சூப்பராக இருக்கும். பேர் மறந்துட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் நல்லா இருக்கு. 91 டேஸ்ன்னு போட்டாவே பேரே 91 டேஸ்ன்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார். ஓப்பனிங் போயிடும், நல்லா இருக்கும். கிட்டார் தீம்ல வரும். வெறும் கிட்டார் அண்ட் ட்ரம் ஸ்பேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் செம்ம சூப்பராக இருக்கும். வந்துட்டு ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா மோஸ்டா எனக்கு பிடிச்சது நருட்டோது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச பாட்டு நருட்டோ வந்து யாராலுமே தடுக்கவே முடியாது. அது இல்ல, நருட்டோ ஓவர் ரேட்டட் தான். பட் ஸ்டில் அது ஏன் ஓவர் ரேட்டட்னா எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால தான் ஓவர் ரேட்டட். இல்ல, ஷிப்புடனோட நல்லா இருக்கீங்க, ஓவர் ரேட்டட்னா எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால தான் ஓவர் ரேட்டட். ஸோ ஹீரோ கம்ஸ் பேக் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷிப்புடனோட. அது அந்த டைட்டிலும் அந்த சரியான பாப் பண்ற இது வந்துட்டு பிளஸ் அது கரெக்டா சிங்க் பண்ணிருப்பாங்க. நருட்டோ வந்து வரான், ஸோ ஹீரோ கம்ஸ் பேக்.
அதில் அப்படியே உள்ள கொண்டு வருவாங்க. ஆமா அப்படியே கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு அந்த மாதிரி நருட்டோலயே அடுத்தடுத்த ஓப்பனிங்ஸ். இது தவிர்த்து பார்த்தோம்னா நம்ம வந்து டொமஸ்டிக் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கிரைங் ஃபார் இது வந்து மஸ்ட் வாட்ச் அனிமே. கேள்விப்பட்டிருக்கேன், இன்னும் பார்க்கல. கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா பார்க்கணும். அக்கா தங்கச்சி 2 பேரையும் கரெக்ட் பண்ணாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு அனிமே. நிஜமாவா? இன்னும் எப்படின்னா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியான் ஜெனிசிஸ் எவாஞ்சலியன் வந்து ரஷ்யன் யூடியூபர் அவனோட இன்ட்ரோ வந்து இந்த சாங் வச்சு தான் வரும். என்ன கேட்க நல்லா இருக்கு, எந்த அனிமேன்னு தெரியாதுன்னு சொல்லி போதுதான். இது வந்து நிறைய பேர் சிங்கோனா வச்சுட்டு இருந்த பாட்டு. இது வந்துட்டு செம்ம டோன் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யுவர் லை இன் ஏப்ரல். அது வந்து யாராலுமே இந்த மாசம் ஏப்ரல் மாசம் ஏப்ரல் ஓப்பனிங் ஏங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டு மனசெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு. ஏப்ரல் மாசத்துல இவர் லைன் ஏப்ரல் இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஸோ அது இது தவிர்த்து ஒரு முக்கியமான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அண்டர் ரேட்டடான ஓப்பனிங். இது வந்து அவ்வளவா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. நானும் இவனும் ரொம்ப பார்த்த ஒரு கால் ஆஃப் த நைட் அனிமேல ஃபர்ஸ்ட் கால் ஆஃப் த அனிமே நேம். அதோட ஜாப்பனீஸ் நேம் வந்துட்டு யோஃபுகாஷினோ உத்தா. ஸோ அந்த அந்த பாட்டு பேரும் அதே தான். வேற லெவலில் இருக்கும் அந்த அனிமையோட ஓப்பனிங்கோட இது. ஸோ அது வந்துட்டு கேட்கும்போது ஒரு செம்ம ஒரு அப்பீட்டான ஒரு சில் வைப், வீக்கெண்டோட பாட்டு கேட்குற மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு செம்ம ஒரு வைபாக இருக்கும். ஸோ அது வந்து நான் ஒரு கண்டிப்பாக ஒரு அண்டர் ரேட்டடான ஓப்பனிங்னு சொல்லுவேன். எனக்கு வந்துட்டு லிசான்ற ஒரு ஜாப்பனீஸ் சிங்கர் பிடிக்கும். அந்த லிசான்ற நேம்ல என்ன இருக்குன்னே தெரியல. ஜாப்பனீஸ் சிங்கர் லிசா, பிளாக் பிங்க் லிசா. பிளாக் பிங்க்ன்ற ஒரு கேபாப் சிங்கர். ஆக்சுவலா நான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். அது என்ன லிசா மூஞ்சி வர மாதிரி இருக்கு, ஆனா இது பிளாக் பிங்க்ல லிசா ஒல்லியா இருப்பாங்க. பிளாக் பிங்க்ல ஒல்லியா இருப்பாங்க, இவங்க நார்மலா இருக்காங்க. நல்லாவே இல்லை, இவ்வளவு போய் நல்லா இருக்கான்றீங்க. அடுத்து கென்ஷின்ல வேற ஒரு லிசா இருப்பா, அந்த லைப்ரரி. அதுக்கப்புறம் ஜோஜோ லிசா லிசா. அந்த லிசான்ற நேம்ல ஒன்று இருக்கு. லிசா வந்துட்டு நிறைய அனிமே ஓப்பனிங்ஸ் பாடியிருக்காங்க. லைக் டிமன் ஸ்லேயருக்கு அந்த குருஞ்சேன்ற சாங்குமே அவங்க பாடினது. பட் எனக்கு பிடிச்சது என்னன்னா ஸ்வார்ட் ஆர்ட் ஆன்லைன்ல கிராசிங் ஃபீல்ஸ்னு ஒரு சாங் இருக்கு. அது வந்துட்டு என்ன சொல்றது, லோ டவுனா இருக்குமோ அந்த சாங் கேட்டா ஏதோ ஒரு மோட்டிவேட்டரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கும். டிமன் ஸ்லேயருக்கு கூட லேட்டஸ்ட் சீசன் கூட என்னமோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த சாங் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. லீசா 2 பேரும் திரும்ப போட்டிருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் குரஞ்ச் அளவுக்கு எதுவுமே இதாகவே இல்லை. லீசா அது மட்டும் இல்லை, என்கிட்ட பிளேலிஸ்டே இருக்கு லீசா. அதுல வந்துட்டு எனக்கு நிறைய சாங்ஸ் இருக்கும். ஆமா, லீசா அது நிறைய பாட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல இது மட்டும் இல்லாம இந்த மெனாமின்னு ஒரு சிங்கர் இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த கிரைங் ஃபார் ரெயின் டொமஸ்டிக் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சிங் பண்ணி அவங்களோட மெயின் ஆக்டர் பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டோரியை சூப்பரா நரேட் பண்ணியிருப்பாங்க. அது ஆனால் அனிமேல எந்த அனிமேலுமே வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து தனியா அவங்க ரிலீஸ் பண்ண பாட்டு. இந்த கௌபாய் பீபாப்ல ஒரு ஓப்பனிங் இருக்கும். அதுவுமே டன் 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 டேங்க்னு அதோட ஓப்பனிங், அதுவுமே செமையா இருக்கும். அது வந்து ஒரு ஃபன் வைப்பான ஒரு இது இருக்கும். அடுத்து நொரகாமின்னு ஒரு அனிமே இருக்கு. ஸோ அது இப்போ ரீசெண்டாக வந்துட்டு முடிஞ்சிச்சு, மாங்கா முடிஞ்சிச்சு. இன்னும் அனிமேக்கு வெயிட் பண்ணிடுவோம். அதுல இருந்து நொரகாமி அரகாட்டோன்ற ஒரு ஓப்பனிங் இருக்கும். சூப்பரா செம ஓப்பனிங் அது. அதுக்கப்புறம் மோனோகோட்டாரி சீரீஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அதாவது எப்படின்னா இது வந்து ஜாப்பனீஸோட அந்த சேயிங்ஸ் அது இது நிறைய இருக்கு, அந்த ஸ்டோரிஸ் அதோட ரிலேட் பண்ணி வரும். ஸோ அதுல வந்துட்டு பக்கே மோனோகட்டாரியில வந்துட்டு ரெனாய் சர்க்குலேஷன் ஒரு இது இருக்கும். மீம்ல நிறைய அது செமையா இருக்கும். நம்ம பாக்குறதெல்லாம் ஃபுல்லா வைபான சாங்ஸ் தான் நமக்கு ஓப்பனிங் பிடிக்கும். இதுதான் என்னோட ஃபேவரட்ஸ். ஒன்னே ப்ரோ யுவர் நேம் பிடிக்கலையா, அட்டாக் அண்ட் டெக்னிக் பிடிக்கலையான்னு கேட்க கூடாது. பேக் கேட்ச் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது செம்ம ஹிட். ஆமா, சீசன்ல மொத்த அனிமேக்கு ஒரு ஓப்பனிங். அதுல வந்துட்டு நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல டாடி டாடி நீ சொல்லல, நான் சொல்றேன். சரி வெயிட் பண்ணு, நான் பேச விட மாட்டேன். நீ அனிமே பேசுவோம், அனிமே பேசுவோம், இனிமே பேசுவோம்.
அனிமே பேசுவோம். அனிமே பேசுவோம். அனிமே பேசுவோம். அனிமே பேசுவோம். அனிமே பேசுவோம்.